ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லெமன் பிக்கல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே வந்துட்டு இங்கே பாருங்கள், லெமனை நல்லா கட் பண்ணி ஒரு 4-5 நாள் உப்பு போட்டு ஊற வச்சுட்டேன் நான். பார்த்தீங்களா எப்படி நல்லா இருக்குது பாருங்கள். ஏன்னா ஒரு 4-5-6 நாள் இந்த லெமன் ஊறினா தான் அதுக்கு எடுத்தாப்பில் அந்த கிரேவி எல்லாம் நமக்கு வந்துட்டு இது வரும். இல்லைன்னா அப்படியே பச்சையாக நமக்கு இருக்கும். சரிங்களா? இப்போ லெமனை வந்து கட் பண்ணியாச்சு, எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பூண்டு பாருங்கள், பூண்டு எடுத்து வச்சாச்சு, கடுகு அண்டு கருவேப்பிலை, இது வந்துட்டு காஞ்ச மிளகா. இந்த மிளகா வந்து நான் வீட்டிலே அரைச்ச மிளகா, நல்லா காய வச்சு அரைச்ச மிளகா, நல்லா காரமாக இருக்கிறதுனால காஞ்ச மிளகா நான் சேர்த்துருக்கிறேன். நம்மக்கிட்ட பச்சை மிளகாய் இருக்குது, மஞ்சள் பொடி இருக்குது, 2 ஸ்பூன் மஞ்சள் பொடி நான் எடுத்துருக்கிறேன். இது 2 ஸ்பூனு கடுகு அரைஞ்சின்னா அதில் 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் போடணும். அது நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இது ரெடி பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோது. பார்த்திங்கன்னா சுத்தமான நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். இப்போ நம்ம வந்துட்டு 1 கிலோ லெமன் ஊறுகாய் பண்ணுறதுக்கு 1/2 லிட்ரு லெமன் நான் வந்துட்டு 1/2 லிட்ரு எண்ணெய் எடுத்துருக்கிறேன். நல்லெண்ணெய், சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நான். இனி நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வந்துட்டு பாத்திரம் காஞ்சி பாத்திரம் காஞ்சிச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு பாருங்கள், நல்லா காயணும். இல்லாட்டினா வந்துட்டு நம்ம அதுக்கு போடுறேன் நான். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு நான் பாருங்கள், பொரியுது பாருங்கள். நான் இது வந்து கடுகு வந்துட்டு 50 கிராம் போட்டிருக்கிறேன். ஏன்னா நம்ம 1 கிலோவுக்கு மேலே தான் செய்யப்போம். 1 கிலோ செய்யணும். ஸோ 50 கிராம் தான். அந்த கடுகு இருந்தால் தான் எல்லாம் வந்து செய்ய நல்லா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கடுகு போட்டாச்சு. இதில் லைட்டாக கிண்டி விடணும். நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா பொரியுது பாருங்கள். நல்லா பொரிஞ்சு வச்சு கடுகு, உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும். நல்லா பொரிஞ்சு வச்சு கடுகு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பூண்டு போட போகிறோம். பூண்டு போட்டு நல்லா கிண்டி வரும். பூண்டு போட்டாச்சு. பூண்டு போட்டு நல்லா வதங்கிட்டு பாருங்க, ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில். இப்போ வந்துட்டு நம்ம பச்சை மிளகா போட்டு, ஏன்னா ஆல்ரெடி வந்து புளிப்பு எல்லாமே இருக்கும். கொஞ்சம் காரம் இருக்காங்க, நம்ம பச்சை மிளகா சேர்த்து போடுறோம். இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இது கூட நம்ம மிளகுப்பொடி சேர்க்க போகிறோம். அப்போ தான் நல்லா போட போகிறோம். என்னென்ன பொடி எடுத்துன்னா, மிளகுப்பொடி சேர்த்தா அந்த இது வந்துட்டு நமக்கு நல்லா சீக்கிரம் வதங்கி வரும். ரெட் கலரில் கிடைக்கும் நமக்கு. இப்போ மிளகுப்பொடி சேர்த்தாச்சு. இது பண்ணது. இப்போ மஞ்சள் பொடி போட போகிறோம். 2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட போகிறோம். மஞ்சள் பொடி போட்டாச்சு. இப்போ நான் சேர்த்து வச்சுருக்கேன், அரைச்சி வச்சுருக்கேன் அந்த கடுகும் வெந்தய பொடியும் சேர்த்து போடணும். பார்த்தீங்களா? இப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கணும். கறி ஊற்றக்கூடாது. கறி விட்டாங்கன்னா நமக்கு வதக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஊறுகாயில் இந்த லெமனில் உப்பு போட்டு தான் வச்சுருக்கோம். பட் இருந்தாலும் கொஞ்சம் உப்பு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். உப்பு கிண்டிக்கலாம். கிண்டி விட்டுட்டு வினிகர் வந்துட்டு ஒரு 2 பவுல் நான் எடுத்துருக்கேன். 2 பவுல் மீன்ஸ் ஒரு 1/2 லிட்ரு சேர்க்குறேன். ஏன்னா வினிகர் போட்டால் தான் கொஞ்சம் நாளைக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். கெட்டு போட்டாலும் நமக்கு ஸோ வினிகரை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிண்டி விடணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இது கொஞ்சம் அந்த வினிகர் எல்லாம் சேர்ந்து நல்லா வர நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இது இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா கொதித்து நமக்கு வந்துட்டு வரணும். நல்லா கொதிச்சு வந்தாங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து அடுப்பு நீங்கள் ஆஃப் பண்ணிடுறேன். வந்து வச்சுருக்க வந்து லெமன் இதில் வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம லெமன் போட்டுவிட்டோம் நம்ம எல்லாத்தையும். ஸோ எல்லாம் நமக்கு கிண்டி விடணும். நம்ம நல்லா இந்த மாதிரி அடியிலேருந்து எடுத்து நல்லா நமக்கு கிண்டி விடணும். பார்த்திங்களா எப்படி இருக்க பாருங்கள்.
பாருங்கள், நமக்கு இப்போ சுவையான லெமன் பிக்கல் ரெடி ஆயிடுச்சு. ஜாடியில் போட்டு வச்சு ஒரு 4-5 மாதம் வரனாலும் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம.